தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ லூஸு எல்லாரும் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குவாங்க, இவன் தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான். ஸோ எங்க போய் சொல்ல. இன்னைக்கு எதை நம்ம ஹனிமூன் கிளம்புறோம் அப்படிங்கிற ஞாபகமே இல்லை. எப்படி தூங்குறான் பாரு குரங்கு குரங்கு. எவடி அவ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மாமா ஓமானு வந்து சங்கு ஊத்துன மாதிரி அவனு போங்கடி கடுப்பேத்தாம. அங்கிட்டு போங்கடியா. டே உனக்கு நான் மட்டும் தான் பொண்டாட்டி நினைச்சேன். ஓய் ஓய். யாருமா என்னம்மா வேணும்? என் புருஷன் வேணும். இங்க பாரு எந்திரிடா. புருஷன் வேணா போய் கடையில கேளுமா, ஏமா இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ மனுஷனை தூங்க விடுறீ, அங்கிட்டு போமா. நீ வேற உன் புருஷனை காணா அவனை காணா. என்னது கடையில போய் கேட்கணுமா? டேய் டேய் குரங்கு குரங்கு. டேய் டேய் வாடு பையா, எந்திரி எந்திரி, நடிச்சது போதும் எந்திரி. என்ன மதுமா தூங்க விடாம டார்ச்சர் பண்ற? அடே இப்ப நீ எந்திரிக்கலன்னு வச்சுக்கோ, சுடுதண்ணியை கொண்டு வந்து மூஞ்சில ஊத்திடுவேன். எந்திரிடா. ஏன் பொண்டாட்டி கையை நான் பிடிப்பேன், என்னை யாரு கேட்பா? நான் பாட்டில் செவனேன்னு தானே படுத்திருந்தேன், என்னை யார் உன்னை ஊசி போட சொன்னது? ஸோ நான் இப்படித்தான் தொந்தரவு செய்வேன். வாடி தூங்கலாம். என்னது தூங்கலாமா? டேய் இன்னைக்கு என்ன நாள் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் நம்ம ஹனிமூன் கிளம்புறோம். அது உனக்கு ஞாபகத்தில் இருக்கா இல்லையா? வா தூங்கலாமா? உன்னைய நீ சரிப்பட்டு வர மாட்டேன். எந்திரி எந்திரி எந்திரி. ஹனிமூன் நாளைக்கு போய்க்கலாண்டி, சரியான தூக்கமா வருது. நோ எந்திரி. ஏன்டி இப்படி படுத்துற? சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்தே குளிக்கலாம். இதெல்லாம் என்கிட்ட ஆகாது. என்ன ஒண்ணு மாதிரி யூஸே நினைச்சியா? நான் காலையிலே குளிச்சிட்டேன்டா. போ நீ குளிச்சுட்டு வா. இல்லைன்னா இப்ப அத்தையை கூப்பிடுவேன். அத்தை கிச்சன்ல தான் இருக்காங்க, இன்னும் நான் கீழே கூட போகல. போடா போ. இப்போ உன் அக்கா என் அண்ணன் எல்லாரும் வருவாங்க. போ. அவங்க வந்தா என்னடி, அவங்க வர்றதுக்கும் நாம இப்ப குளிக்கிறதுக்கு என்னடி சம்மந்தம் இருக்கு? பாடி வந்து ஹெல்ப் பண்ணேன் குளிக்கிறதுக்கு. மிதுன் வர வர ரொம்ப உனக்கு சேட்டி ஆயிடுச்சு. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் ஹனிமூனே வர மாட்டேன். நீ மட்டும் போயிட்டு வடான்னு விட்டுருவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லதா போச்சுன்னு போற வழியில ஏதாவது பிள்ளைய அப்படியே வண்டியில ஏற்றிட்டு ஜாலியா கூட்டிட்டு போவேன். அங்க போய் அந்த பொண்ணு கூட ஹனிமூன் என்ஜாய் பண்ணுவேன். ஓஹோ அந்த ஐடியா வேற இருக்கா சாருக்கு? சரி போ, நான் வரல. உனக்கு தான் எவ்வளவு கிடைப்பால, அவளை கல்யாணம் பண்ணிட்டு போ. ஓகே. போடா நீ கண்ணு மாட்டி நிக்காத. போ. புது பொண்டாட்டி கட்டுவானா? புது பொண்டாட்டி எவனாவது வரட்டும், அப்புறம் இருக்குல்ல. சரி இந்த எருமை குளிக்க போனதோட சாரியை மாத்துவோம், இல்லனா அதுக்கு வேற வந்து பாடாப்படுத்துவான். ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன்? நாட் கட்டணுமே. இந்த சாரி வாடி செலக்ட் பண்ணுவேன். அடிப்பாவி, போயிட்டு வரதுக்குள்ள சேலையவே கட்டிட்டியா? சரி சேலை கட்டினதுல ஓகே, ஆனா இவன் நிக்கிற பாவனை எதுவும் சரியில்லையே. ஓய் குட்டிமா. ஐயோ இவன் எப்ப வந்தான்னு தெரியலையே. என்னடியாச்சு, ஏன் அப்படி பேயறிஞ்சமா நின்னுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லையே. அதுக்குள்ள குளிச்சிட்டியா? என்ன ஒன்ன மாதிரி 60 அடி கூந்தல உட்காந்து அலசிக்கிட்டு இருப்பான்னு நினைச்சியா? போனோமா 2 சாம்ப தலையில தட்டினோமா, அதை செவரை திறந்து விட்டோமா, 2 அலசலசனமா வந்தோமான் இருப்போம். வந்துட்டு 2 நிமிஷம் இப்படியும் தொட்டுக்குள்ள காய வச்சிருவோம். என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் ஒரு மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி மாமா எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா? நீ போய் அத்தையை வர சொல்றியா? அத்தையை வர சொல்லணுமா? ஏண்டி
மது பீரியட்ஸா? இல்லை மாமா, அதெல்லாம் இல்லை. இது வேற, உனக்கு புரியாது. நீ போய் அத்தையை வர சொல்லு. என்னடி எனக்கு புரியாது, என்ன உளறிட்டு இருக்க மது? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல். ஐயோ, அது ஒப்பனா சொல்ற விஷயமா இருந்தா சொல்ல மாட்டேன். மது, என்ன ப்ராப்ளம்? அது ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா. அது இதுதான் பிரச்சனையா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நான் கட்டி விட மாட்டேனா? அதுக்காக இல்லை. வேணாம் மாமா. எதுக்குடி இவ்வளோ தடுமாறுது? ஏன் நான் உன் புருஷன் தானே, கட்டி விடக்கூடாதா? அவ்வளோதான், கட்டியாச்சு. இதுக்கு அத்தையை கூப்பிடுங்க, ஆட்டுக்குட்டியை கூப்பிடுங்கன்னு ஆளை பாரு. ஓய், என்னாச்சு? இங்கே பாரு, எதுக்கு இவ்வளோ நெவஸ் ஆகிற? இதில் ஒன்றுமே இல்லை சரியா? புருஷன் பொண்டாட்டிக்கு நாட்டு கட்டி விடுறதுல என்னடி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயும் போல இரு, நார்மலாக இரு, ஓகேவா? ஐ லவ் யூ மாமா. தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே, கண்ணிமைகளில் உன்னை நான் தாங்குவேன். உன் ஒரு நொடி பிரிவினை கூட ஏற்க முடியாது கண்ணே, என் கனவிலும் உன்முகம் தேடுவேன். சார், உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இவ்வளோ பெரிய ஆஃபீஸ்க்கு எம்டியா இருந்துட்டு இப்போ எம்டி எங்கன்னு வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அஸ்வின், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது உயரத்தில் இருக்கிறவன் கீழவும் இறங்க முடியும், கீழே இருக்கவன் உயரத்துக்கும் போக முடியும். இதுதான் லைஃபோட ரியாலிட்டி. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். உயரத்தில் இருந்துட்டா உயரத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு ஆடக்கூடாது. குறைவா இருந்துட்டா ஐயோ குறைவாகவே இருந்துட்டுமே நம்மளால முன்னேற முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டையுமே சரிசமமாக பார்க்கறதா செம்ம சார், எப்போதுமே உங்க ஸ்பீச்சுக்கு நான் ஆடிட்டு சார். உங்களோட ஸ்பீச் தான் சார். சரி, எங்க எம்டி காணோம்? ஆமா, சக்தி எங்க? சக்தி சாரும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபும் வெளியே ஒரு கம்பெனியில் மீட்டிங் வரைக்கும் போயிருக்காங்க. வரதுக்கு ஈவினிங் ஆகிட்டுன்ற மாதிரி சொன்னாங்க, பட் தெரியல. எம்டி சாருக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூமில் உட்காந்துருக்காரு சார். தலைவலியா? ஆமாம் சார், மார்னிங் சாப்பிடலன்னு சொன்னார். ஆஃப்டர்நூன் சாப்பாடு இன்னும் சாப்பிடவே இல்லை. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஹெட்டேஜாக இருக்கும் போல் அங்கே உட்காந்துருக்காரு சார். மற்றவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ஓகே, எங்க இருக்காரு? இப்படியே தான் சார், இப்படி போய் நம்ம ஆஃபீஸில் லெஃப்ட் சைடில் போனோம்னா அங்கே ஒரு ரூம் இருக்குல்ல எம்டியா, அங்கே தான் சார் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், நான் வரேன். ஓகே. தலைவலியா? பாவம், தலைவலி அவனால தாங்க முடியாது. இவன் இப்படிலாம் இருந்து பார்த்ததே இல்லை. துருன்னு தான் இருப்பான். ரொம்ப தலைவலியா இருக்கு போலயே. சாப்பிடாம எதுக்கு வரணும்? சரி, நம்ம தைலத்தை தேய்ச்சி விடுவோம். என்னதான் ஆனாலும் அவன் நம்ம தம்பி. இரு பொறுமையா இரு. தலைவலிக்குதா? ஏன் காலையில சாப்பிடாம வந்த? அப்படி என்ன டென்ஷன் உனக்கு? பசிக்கல, அதான் சாப்பிடல. சரி, நீங்க கையெடுங்க. கையெடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், தலை வலிக்குது தானே, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. தைலம் தேய்ச்சி விடுறேன், சரியாயிடும். என் உயிரே யாவும் நீதானே, கண்ணீரண்டில் நீரிந்து பார்வை தந்தாயே, உறவென்று சொன்னால் நீதானே, உதிரத்தில் ஓடும் பூந்தேனே, வரமும் தவமும் நீயே. நான் தெரியாம தான் கேக்குறேன். தொட்டு தாடி கட்டின புருஷன்னா என்ன பத்தி பேசினாதான் உனக்கு கோவம் வரணும். அது என்ன அடுத்த புருஷனை பத்தி பேசினா உனக்கு கோவம் வருது? ஏன் பழைய காதல மறக்க முடியலையா? வலியும் மருந்தும் நீயே, உயிரினில் கலந்த என் தாயே. போதும்,
விடுங்க, தலைவலி சரியாயிடும். அடே ஏன் என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு? நான் பார்க்கறதுக்கானவா இல்லை வேற எதுவுமா? சண்டை போட்டவங்க இம்புட்டு ஒற்றுமையாவா? விடக்கூடாது. இவங்க 2 பேர் மட்டும் ஒன்று சேர்ந்துட்டா அவ்வளோதான். நம்ம அப்போ இவ்வளோ நாள் இவங்க பிரிஞ்சிருந்ததுக்கும் எதுக்குமே ஒரு இது இல்லாமல் போயிடும். தமிழ், என்னடா நடந்துட்டு இருக்கீங்க? தலைவலி மருந்து தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஏய், நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. நான் என் தம்பிகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நானும் உங்ககிட்ட ஒன்றும் பதில் சொல்லவே இல்லையே. நான் என் தம்பி கிட்ட தான் பேசிட்டு. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன மறுபடியும் அப்படியே ஒட்டு ஊதி குடும்பத்துக்குள்ள ஒன்று சேர்ந்தல நினைச்சிட்டு இருக்கியோ? அன்னைக்கு உன் பொண்டாட்டி பெரிய விளையாட்ட சவால் விட்டா அப்ப அதெல்லாம் எங்க? உன் பொண்டாட்டி ஏத்தி விடாமல இந்த கம்பெனிக்கு மறுபடியும் நீ வேலைக்கு வந்திருப்ப? நிறுத்து. பேசுங்கிறது கண்டிப்பா சும்மா பேசிட்டு இருக்காது சரியா? அப்படிலாம் ஒரு பொழப்ப பொழைக்கணும்னா ஆயுதுக்கு இங்க வரணும். எனக்கு எவ்வளவோ வேலை இருக்கு சரியா? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு. அவனுக்கு தலைவலிக்குது இல்லையா? அவன் செத்து கூட போறானே, நீ எதுக்கு அவனை பாக்குற? வேண்டாம் வெறுப்பா தானே சண்டை போட்டுட்டு பெரிய இவனாட்டம் அடிச்சு மல்லு கட்டிட்டு வெளியே போனீங்க நீயும் உன் பொண்டாட்டியும். இப்ப எதுக்கு வந்து பேசிட்டு இருக்க? லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. கூட பிறந்த தம்பியை செத்து போவானாமா. வாய கழுவு முதல்ல போய். இந்த இடத்துல நானு கிடையாது, வேற யாரா இருந்தாலும் தலைவலிக்குதுன்னா தைல தேய்ச்சி விடத்தான் வருவாங்க சரியா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. ஆளை பாரு. ஒழுங்கா சாப்பாடு கொடுத்து அவனுக்கு அனுப்புறதுக்கு வக்குல நீ எல்லாம் பேசிட்டு இருக்கியா? நீலாம் அதை பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. அது எனக்கு தெரியும். என் தம்பிக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ எதை பத்தி பேச தேவையில்ல சரியா? நீ இந்த ஆபீஸ்க்கு கூலிக்கு தானே வேலைக்கு வந்த, அந்த வேலையை மட்டும் பார்ப்போம். போய் அட்வான்டேஜ் எடுத்துட்டு வந்துருவேன். அக்கா நிறுத்து சரியா? சும்மா பேசுறதுக்காண்டி ஓவரா பேசிட்டு இருக்காத. தப்பெல்லாம் ஓ மேலதான். எனக்கு இப்ப தலைவலிக்குதுன்னு சொன்னா அவர் வந்து தைலம் தேய்ச்சி விட்டாரு. இப்ப அதுல என்ன இருக்கு? என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? டே பழசெல்லாம் மறந்துட்டியா நீ? உன்னை அடிச்சானே அதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துல இல்லையா? பழச எதுக்கு இப்ப கிண்டிக்கிட்டு இருக்க? முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? பேசாம சாப்பாடை வச்சுட்டு போறியா? இந்த பாருடா செலியா, சரியா போச்சு. உன் பொண்டாட்டி நல்லா சொல்லி தான் அனுப்பி விட்டுருக்கா. அதனாலதான் இங்க வந்து சூப்பரா நாடகம் நடிச்சிட்டு இருக்க. இப்படியே ஒண்ணு ஒன்னா போய் பண்ணுங்க. அப்படியே தமிழ் மனசு மாறிடுவாரு. நம்மள அந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருவாங்க. அப்புறம் நம்ம சொத்தெல்லாம் ஆண்டு அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உன் பொண்டாட்டி சொல்லி அனுப்பியிருப்பா. நீ அப்படியே வந்திருப்ப. சரிதானே? நிறுத்து. என்ன வாய் திறந்தாலே சொத்து சொத்துன்னு. இங்க பாரு, சொத்தெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். சும்மா அதை பத்தி பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இப்ப எதுக்கு தேவையில்லாம என் பொண்டாட்டி பத்தி பேசிட்டு இருக்கேன்? என் பொண்டாட்டி பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன தகுதி இருக்கு? அவ்வளவுதான், வாய் மூடி போயிரு. நீ அப்படியே நடிக்காத சரியா? போ ஃபர்ஸ்ட் வெளியே. அக்கா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேல வேற ஏதாவது பேசுனீனா என்ன உனக்கு? சும்மா நைன்னு சொல்லிட்டே இருக்காத. நான் பழசெல்லாம் எதுக்குதான் இப்ப தோண்டி கிளறிட்டு இருக்கியோ? அதெல்லாம் முடிஞ்சு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? கம்முனு ஆதாரமா தலைவலிக்குதுன்னு ஒரு தைலம் தேய்ச்சி விட்டாரு. அதுக்கு என்னென்னலாம் பேசிட்டு இருக்க நீ? சாப்பாடு மட்டும் வச்சுட்டு போதாயே நீ. என்னமா பண்ணி தொலை. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சரி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாராசிட்டமல் மாத்திரை ஒன்று போடு, சரியாயிடும். சரி.
பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, சார் ஹிந்தியில ஏபிசிடி சொல்றீங்களோ? நீ முதல்ல இங்கிலீஷ்ல ஏபிசிடி சொல்றா, அப்புறம் நீ ஹிந்திக்கு போகலாம். சொல்லு. ஐயோ, இன்னைக்கு என்னென்னலாம் பாடுபடுத்த போறான்னு தெரியலையே. எல்லாம் இங்கே தான் இருக்கு. இதுங்களுக்குலாம் சோறு கொடுக்கறதுக்குள்ளேயே நான் செத்துருவேன் பாதி இது. ஆமா, எங்க போன அந்த அனன்யா? ஓய் இதழ் குட்டி, அம்மாவா? அம்மாவா? என்ன பாப்பாக்கு பசிக்கலையா? என்ன எல்லாருமே ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? நேஹா, என்னவா? யாருக்குமே பசிக்கலையா? எல்லாம் இவங்க கூட உட்கார்ந்து சண்டை கட்டிட்டு இருக்கீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னம்மா எழில், அசிங்கப்பட்டுட்டியா? அங்கே போனால் படிப்புன்னு படிப்புலேயே உட்காந்துருவேன், உன்னை கவனிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நைட்டு யூஎஸ் கிளம்பிடுவோம்ல 2 பேரும். லைட்டு ஏறதுக்குள்ளே ஒரு வாட்டியாவது பார்த்துடணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியாது போல. சரி செல்ல குட்டிங்களா, எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருங்க. எழில்மா கோவப்படக்கூடாது, பேசாம விளையாடுங்க. அம்மா போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொண்டு வரேன். ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரவா? ஹரி குட்டிக்கு எப்ப பார்த்தாலும் கேக்கி தான். சரி செல்லம், எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். அமைதியா இருங்க. வேணாண்டா போடா. ஏ அனன்யா, சீக்கிரமா எல்லாத்தையும் பேக் பண்ணு. அம்மா வேற வர சொன்னாங்க. உங்க மாமா இப்ப சாப்பிடுறதுக்கு வருவாரு, அப்படியே கொண்டு போய் விட சொல்லிடுறேன். ஸோ கால் பண்ணி நம்மளா கூப்பிட்டா நல்லா இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தே ஆகணும். நீ எப்போ உள்ள வந்த? ஐயோ, யாக்கா தெரியுமா? நீ தானே நினச்ச ஸோ போகிறதுக்குள்ளே பார்த்துடணும்னு சொல்லிட்டு அதான் நினச்சோன்னா வந்துட்டு. டேய் விளையாடாத, அக்கா உன்னை பார்க்கல. ஸோ ஏன் இப்படி பண்ற? அக்கா தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகட்டும், கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம். டேய் விளையாடுறதுக்கு ஒரு இது இருக்குடா, இப்படி வந்து. ஏய் சும்மா பயப்படாத சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்னாடி வழியா டேங்க் ஏறி தான் வந்தேன். அட பாவி, வீட்டுக்கு வந்த ஒரே நாள்ல குறுக்கு வழி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீல. நீ சரியான ஆள் தான். சரி இப்போ எதுக்கு வந்த? ஆ இப்போ எதுக்கு வந்தேன்னா, ஏய் அன்பு, என்ன தள்ளு, எங்க அக்கா கூப்பிட்டுருவேன் பார்த்துக்கோ. ஓஹோ தள்ளுறதுக்காண்டி தான் வந்தமாக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே டேங்க் ஏறி வந்திருக்கேன் தெரியுமா? ஸோ ஸோ கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் பாட்டில் பேசாமல் போயிடுவேன். உன்னை யூஎஸ் கிளம்ப சொன்னா இங்க வந்து ரொமான்ஸ் பண்ண சொன்னா நீ கிளம்புற வேலையை பார்ப்போ. நம்ம ஊர்ல போய் பார்த்துக்கலாம்டா. ப்ளீஸ், என் அக்கா மட்டும் வந்தா அவ்வளோதான் பார்த்துக்கோ. நீ அப்பதே கிளம்ப சொன்னா நீ அம்மா வீட்டுக்கு வேற போகணும். ப்ளீஸ் அன்பு புரிஞ்சுக்கோ. நோ. டேய் அன்பு வேணாம். ஏன் பயமா இருக்கா? ஆனா ஆமா, உனக்குள் நான் வாழும் விவரம் நான் கண்டு வியக்கிறேன் வியக்கிறேன். நிழலேன தொடர்கிறேன். இனியா சொல்லுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக இவ்வளோ தூரம் என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணதுக்கு.
நீ மட்டும் இல்லைன்னா சீக்கிரமாக இந்த மீட்டிங் என்னால் முடிச்சிருக்க முடியாது. சரியான நேரத்தில் சரியான ஃபைல்ஸ்லாம் எடுத்து கொடுத்து டவுட்டு கிளியர் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். பட் இப்போ ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி தனியாக போவேன்? அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் சார். தனியாக வந்த எனக்கே தனியாக போக தெரியும். அடிக்கிற வெயிலுக்கு மழையெல்லாம் வராது சார். சரி, ஓகே சார். என்னோட ஒர்க் முடிஞ்சது. என் வீட்டில் என்னை தேடுவாங்க, என் அக்கா தேடுவாங்க. நான் போயிட்டு வரேன் சார். அர்ஜுன் 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 இனியா, சாரி. இடினா பயம். எனக்கு தெரியாதா? கையை விடு. இனியா, என் கண்ணை மட்டும் பாரு. நான் கேட்குற கேள்விக்கு என் கண்ணை பார்த்து மட்டும் பதில் சொல்லு. என் மேலே உனக்கு லவ் இல்லை? நாம் பிரிஞ்சிட்டோம் நீ நினைக்கிறியா? சொல்லு, உன்னை தானே கேட்குறேன். உண்மை என்னன்னு தெரியாமல் நாம் 2 பேர் பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் நம்ம காதல் பிரியலை. அது இந்த மலையில் நீ எனக்காக கூட பிடிச்சிட்டு இருக்கிறதும் என் கையை பிடிச்சிட்டு விடாமல் இருக்கிறதும் எடுத்து காமிக்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், நானாக தேடி வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு கேரிங்கான பொண்ணு எனக்கு கிடைச்சிருப்பாளன்னு தெரியல. நீயா தானே என்னை தேடி வந்த. அப்போது நான் உனக்கு துரோகம் பண்ணியிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? என்ன காரணத்துக்காக பிரிஞ்சோன்னே தெரியாமல் சில தங்களோட காதலவே விட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் இங்கே காரணமே இல்லை பிரியறதுக்கு. ஆனால் நீ என்னை தப்பாக நினச்சது தான் இந்த காதலோட பிரிவுன்னு எனக்கு தோணுது. நோ, கையை விடு, கையை விடு. எதுக்கு நான் விடணும்? விட முடியாது. கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீ எங்கே வேணாலும் போ. விடு. எனக்கு துரோகம் பண்ணாலாம் என் கையை பிடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். விடு. ஆமாம், நான் தான் உன்னை தேடி வந்தேன். நீ தான் முக்கியம், நீ தான் எல்லாமே நினச்சி உன் மேலே அன்பு வச்சேன்ல, அதை நல்லா முதுகுலே குத்திட்டியே. விடு, என் கையை விடு, நான் போகணும். இன்னாஃபினியா, முடியாது. என்னால் விட முடியாது. இப்போ எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும். நீ ஏன் இப்படி என்னை கொல்ற? என்ன இத்தனை வருஷம் நீ கொண்டது உனக்கு பத்தலையா? திரும்ப என்னை கொல்லணுமா? உயிரோட இருந்து நடப்போன மாதிரி வாழ்றேன்டி. முடியாது. நான் கையை விட மாட்டேன். நீ உண்மையை சொல்லு. நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். விட மாட்டேன். இங்கே பாரு, உன்னால ஒரு தடப்பட்ட காயமே போதும். திரும்ப திரும்ப உன்னை நம்பி நான் காயப்பட விரும்பலை. ஏற்கனவே ரொம்பவே நொந்து போயிருக்கேன். என்ன மனசளவில் உன்னால ஏகப்பட்ட காயம். திரும்ப திரும்ப என்னை காயப்படுத்தணும்னு நினைக்காத. நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். நீ என்னை உண்மையாக லவ் பண்ணியிருந்தா ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. என்னை விட்டு போயிடு ப்ளீஸ். போயிடு சக்தி. இனிமே என் லைஃப்பில் சக்தின்னு ஒரு ஆளுக்கு இடமே இல்லை. போதும். திரும்ப திரும்பலாம் காயத்தை அனுபவிக்க முடியாது. என்னை விடுடா, என்னை விடு, என்னை விடுடா இனியா. ப்ளீஸ். என்னை அப்படி பார்க்காத. எங்க பார்வையை உன் மேலே இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு உன் கூட என்ன சேர்த்துற பயமா இருக்கு. வேண்டாம், விடுடா, கையை விடு. அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய். அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய். கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தே போறாய். ஏமாற்றம் தாங்களே
ஐ லவ் யூ அபி. இவரு நம்ம அக்காக்கு பார்த்த மாப்பிள்ள தானே? யார் இவன்? பவி கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோ? என்னது ஒரே மாதிரி 2 பேரா? ஐயோ என்னடா நடக்குதுங்க?